நம்ம வந்து இப்போ துவரம் பருப்பில் கேரட் பீன்ஸ் காய்கறி போட்டு நம்ம சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அரை வேக்காடு வதங்கினதுக்கப்புறம் உப்பு, சாம்பார் தூள் மட்டும் போட்டால் போதும். இந்த கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொறுத்த வரைக்கும் புளி வந்து ஊற்றக்கூடாது பருப்பில் எப்பவுமே. நம்ம வந்து இந்த மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சில காய்கறி சேர்க்கும்போது மட்டும்தான் வந்து புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வந்து பருப்பில் வந்து ஊற்றுவாங்க. இந்த கேரட் பீன்ஸ் வந்து பருப்புக்குள்ளே போடும்போதும் சரி, முட்டைக்கோஸ் போடும்போதும் சரி, பீக்கங்காய் போடும்போதும் சரி புளி வந்து ஊற்ற மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து வதக்கலாம். அப்படி வதக்கி பருப்பு நல்லா வேக வச்சு தனியாக அதுக்குள்ளே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் சாம்பார் தூள், உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 2 டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து துவரம் பருப்பு ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறுட்டு அது வதங்குற வரைக்குள்ள நல்லா ஊறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கழுவி எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றினீங்கன்னா, சும்மா பருப்பு முங்குற அளவு, காய் முங்குற அளவு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான். பருப்பில் வந்து கேரட் பீன்ஸ் சேர்த்து துவரம் பருப்பு வந்து ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒரு சில வெஜிடபிள்ஸ் தான் புளி ஊற்றுவாங்க, புளி வந்து ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா பருப்பு கொதிக்கும்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை வந்து இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் கூட சேர்த்துலாம், ஆப்ஷனல் தான். சளிச்சு போகிறனால நான் தேங்காய் துருவல் அவாய்ட் பண்ணிவிட்டேன். பெருங்காயத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல மணமாக சுவையாக இருக்கும். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியில் இறக்கும்போது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி துவரம் பருப்பில் கேரட் பீன்ஸ் காய்கறி சேர்த்துக்கலாம். அதேமாதிரி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அது கூட மாங்காய் சேர்க்கும்போது நீங்கள் புளி ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா புளிப்பான மாங்காய் சேர்த்திங்க அப்படின்னா புளி தேவை கிடையாது. பருப்புக்குள்ளே மாங்காய் போடுவாங்க இல்லைங்களா, அதனால் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போடும்போது நீங்கள் புளி அவாய்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி முட்டைக்கோஸு, கேரட் பீன்ஸு, பீக்கங்காய் இதெல்லாம் போடும்போது நீங்கள் புளி அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி புளி ஊற்றுற காய்கறி என்ன, புளி ஊற்றக்கூடாத என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு வந்து எப்போவுமே பேசிக்காக பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, மணத்துக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆல்டர்னேட்டிவாக எது வேணால் யூஸ் பண்ணலாம் போட்டு தேவையான காய்கறி, அப்புறம் பருப்பு தனியாக வேக வைக்கணும். நீங்கள் விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி பழம் சேர்த்து தனியாக குக்கரில் போட்டு இல்லைன்னா சட்டியில் வச்சு வேக வச்சுருங்க. விளக்கெண்ணெய் ஊற்றினா பருப்பு சீக்கிரம் வேகும். தனியாக வேக வைக்கிற மாதிரி தான். காய்க்கூட சேர்த்தும் போது விளக்கெண்ணெய் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உள்ளே பருப்பையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், துவரம் பருப்பு ரெடி. இல்லைன்னா தனியாக பருப்பு வேக வச்சு கூட இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொதிக்க விட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்கலாம். அவ்வளோதாங்க துவரம் பருப்பு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.